بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நாம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் வாசிப்பு நம்ம தொடங்க போறோம். ஜனாசாவின் சட்டங்கள் என்ற இந்த புத்தகத்திலிருந்து நம்ம நிறைய படிப்பினைகளை பெற்றிருக்கோம், நிறைய பாடங்கள் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு நேர்வழி தருவானாக. நம்ம அடுத்த பக்கம் போவதற்கு முன்னாடி ஒரு சின்ன அறிக்கை பார்த்துடலாம். சென்ற வீடியோவில் நம்ம படித்த பாடங்கள் பாவ மன்னிப்பு தேடுதல் சென்ற தலைப்பில் நம்ம படித்தோம். அதே மாதிரி மரண இறுதியில மன்னிப்பு ஏற்கப்படாது, மரண இறுதியில நம்ம மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பு ஏற்கப்படாது என்றதையும் நம்ம படித்தோம். அதே மாதிரி வணக்கத்தில் ஈடுபடுதல், நாம மரணம் வருவதற்கு முன்னால் நம்மால் முடிந்தவரை வணக்க வழிபாடுகளை நம்ம ஈடுபட வேண்டும் என்ற ஹதீஸை நம்ம படித்தோம். அதே மாதிரி குர்ஆன் வசனங்களை ஓதி உடலில் தடவிக் கொள்ளுதல், அதாவது குர்ஆனின் இறுதி அத்தியாயங்கள் 3 அத்தியாயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதி தம்முடைய கைகளில் ஊதி உடல் முழுக்க தழுவிக்கொள்வார்கள் என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இறப்பதற்கு முன் தர்மம் செய்தல், தர்மத்திற்கு வலியுறுத்தக்கூடிய செய்திகளையும் குர்ஆன் வசனங்கள் நம்ம படித்தோம். அதே மாதிரி நிலைத்திருக்கும் தர்மம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது 3 விஷயங்கள் நம்ம இறந்த பிறகும் நமக்கு பின்னாடி வரக்கூடியது அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். நிலையான அறக்கொடை, பயன்பெறும் கல்வி, அதாவது நல்ல நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலியான பிள்ளைகள். அடுத்ததாக இறப்பதற்கு முன் பிள்ளைகளுக்கு ஏகத்துவ கொள்கை பேண அறிவுரை கூறுதல், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய புதல்வர்களுக்கு சொன்ன உபதேசங்கள் அது படிச்சிருக்கோம். அதே மாதிரி இறுதி விருப்பம் பதிவு செய்தல், அதாவது மரண சாசனம், நம்ம மரணிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய விருப்பத்தை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்றதையும் குர்ஆன் வசனம் நம்ம படிச்சிருக்கோம். கேட்காதவங்க மறுபடியும் அதை அந்த ஆடியோ நீங்க கேட்டுக்கலாம். இறுதி விருப்பத்தின் அதிகபட்ச அளவு என்ன, அதாவது நம்ம இறுதி விருப்பமானது அதிகபட்ச அளவு எந்த அளவுக்கு நம்ம விருப்பத்தை தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம சென்ற ஆடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வாரிசுகளுக்கு வசியத்து செய்யலாமா அப்படின்ற விஷயத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி மரணத்தின் இறுதி கட்டத்தில் கலிமாவை நினைவூட்டுதல், ஒருத்தர் மரணத்துடைய நெருக்கத்தில் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு போயிட்டு கலிமாவை சொல்லி தரணும், நினைவூட்டணும் அப்படின்றதையும் நம்ம படிச்சிருக்கோம். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவனுக்கு போயிட்டு கலிமா சொல்லி கொடுப்பாங்க, அந்த யூத சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான் அப்படின்றதையும் நம்ம ஹதீஸை நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி கடைசி வார்த்தை சொல்ல வைக்கணும், மரணத்துடைய கடைசி நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடைசி வார்த்தை இந்த கலிமாவை சொல்ல வைக்கணும், வலியுறுத்தணுன்றதையும் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி லா இலாஹா இல்லல்லாஹ் கூறுதல், நம்ம அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லிக்கிறாங்க. அதில் மரண தருவாயில ஒருத்தரை கண்டிப்பாக லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல வைக்கணும் அப்படின்றத ஒரு சில விஷயங்களை நம்ம சொன்னோம். அதே மாதிரி அபு தாலிப் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வலியுறுத்துறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட நான் மன்றாடுவேன் கேட்கும்போது பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்ட நபிக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும், அதாவது இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது தகாது என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களையும் அதற்கு மேற்கூறப்படி நம்ம ஹதீஸையும் படித்தோம். அதே மாதிரி இறந்த பின் நல்லவற்றையே சொல்லுதல் என்ற விஷயங்களும் நம்ம படித்தோம். இறந்த பின் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றி நல்லதான் சொல்லணும், கெட்டது பேசக்கூடாது அப்படின்றது நம்ம படித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாசிப்பை நம்ம தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், கடைசியாக நாம ஓய்வு பெற்றவரும் ஓய்வு அளித்தவரும் என்ற தலைப்பு நம்ம கடைசியாக படித்தோம். அடுத்ததாக இறந்தோரை ஏசக்கூடாது, ஒருவர் இறந்து விட்டால் அவரை பற்றி நல்ல விதமாக கூற முடிந்தால் அவ்வாறே கூற வேண்டும். நல்ல விதமாக கூறுவதற்கு ஏதும் இல்லாவிட்டால் அமைதியாக இருக்க வேண்டும், ஏசக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறந்தோரை ஏசாதீர்கள், ஏனெனில் அவர்கள் தாம் முற்படுத்தியவர்களின் பால் சென்று சேர்ந்து விட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். 1393வது ஹதீஸா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறந்தவரை ஏசி உயிருடன் உள்ளவர்களை வேதனைப்படுத்தாதீர்கள். இந்த ஹதீஸ் திருமதியில இடம்பெற்றிருக்கு, 1905. கண்களை மூடுதல், ஒருவர் இறந்து விட்டால் அவரது கண்கள் நிலை குத்தியதாக காணப்படும், உடனடியாக இறந்தவரின் கண்களை மூட வேண்டும். என் முதல் கணவர் அபு சலமாவின் இறுதி நாளில் அவரது பார்வை நிலைக்குத்தி நின்ற போது
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவருடைய கண்களை மூடிவிட்டார்கள். ஹதீஸின் சுருக்கம். இது ஒரு சின்ன ஒரு பெரிய ஹதீஸ், இது சுருக்கமா சொல்லிக்கிறாங்க. முஸ்லிம்ல 1678வது ஹதீஸ். பிரார்த்தனை செய்தல். என் முதல் கணவர் அபுசலமாவின் இறுதி நாள் அவரது பார்வை நிலைக்குத்தி நின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவருடைய கண்களை மூடிவிட்டார்கள். பிறகு உயிர் கைப்பற்றப்படும் போது பார்வை அதை பின்தொடர்கிறது என்று கூறினார்கள். அப்போது அபுசலமாவின் குடும்பத்தார்கள் சப்தமிட்டு புலம்பி அழுதார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்காக நீங்கள் நல்லதை தவிர வேறெதையும் வேண்டாதீர்கள், ஏனெனில் நீங்கள் சொல்வதற்கு வானவர்கள் ஆமீன் கூறுகின்றனர் என்று கூறினார்கள். மேலும், இறைவா, அபுசலமாவை மன்னிப்பாயாக, நல்வழி பெற்றவர்களிடையே அவரது தகுதியை உயர்த்துவாயாக, அவருக்கு பிறகு எஞ்சியோருக்கு அவரை விட சிறந்த துணையை வழங்குவாயாக, அகிலத்தின் அதிபதியே, எங்களுக்கும் அவருக்கும் மன்னிப்பு அருள்வாயாக, அவரது மன்னரையை கபரு விசாலமாக்குவாயாக, அதில் அவருக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். நூல் முஸ்லிம் 1678வது ஹதீஸ். துணியால் மூடி வைத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே மரணித்தவர்களின் உடல்களை துணியால் போர்த்தி மூடியுள்ளனர். உஹது போர் தினத்தன்று உறுப்புகள் சிதைக்கப்பட்ட நிலையில் என் தந்தையின் உடல் கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் வைக்கப்பட்ட அவ்வுடல் மீது ஒரு துணி போர்த்தப்பட்டிருந்தது. அப்போது நான் சென்று அந்த துணியை நீக்கி என் தந்தையை பார்க்க நாடினேன். எனினும் என் கூட்டத்தினர் என்னை தடுத்து விட்டனர். நான் மீண்டும் சென்று துணியை நீக்க முனைந்தேன். மீண்டும் என் கூட்டத்தினர் என்னை தடுத்து விட்டனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரேதத்தை தூக்கும்படி கட்டளையிட்டார்கள். பிரேதம் தூக்கப்பட்ட போது ஒரு பெண் சப்தமாக அழுவதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அந்த பெண் என்று கேட்டார்கள். அம்மாருடைய மகள் என்றோ அல்லது அம்மாருடைய சகோதரி என்றோ கூடியிருந்தோர் கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஏன் அழுகிறாய் அல்லது நீ அழ வேண்டாம் என்று கூறிவிட்டு, பிரேதம் தூக்கப்படும் வரை வானவர்கள் தங்களின் இறக்கைகளை விரித்து அதற்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் வந்து ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க. நசையில 1819 ஹதீஸா இருக்கு. புகாரில் 1293 ஹதீஸா இருக்கு. அதாவது ஒரு நல்ல அடியார், ஒரு சஹாபி, அம்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்ருல்லா அவர்களுடைய சஹாபியுடைய அந்த ஜனாசாவுக்கு மலக்குமார்களே வந்து நிழல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க அவரை பத்தி கவலைப்பட தேவையில்லை என்றது நபிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த இதுல வந்து ஜனாசாவை துணி வைத்து மூட வேண்டும் என்ற ஒரு விஷயங்களை வச்சு நாம இந்த சட்டம் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனும் அவர்களது உடல் போர்வையால் மூடப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த போது அவர்களின் உடல் பருத்தியலான யமன் நாட்டு போர்வையால் போர்த்தி போடப்பட்டது. அதாவது ஒரு கேள்வி, ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன் வசனம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து நம்ம கேள்விகள் உண்டாக்குறோம், ஏற்கனவே சொல்லணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து போர்வையால் அல்லாஹ்வுடைய தூதருடைய உடல் போர்வையால் மூடப்பட்டது. அப்ப எந்த துணியால அப்படின்னு கேட்டா பருத்தியாலான யமன் நாட்டு போர்வையால் போர்த்தி மூடப்பட்டது. பருத்தியாட யமன் நாட்டுடைய அந்த போர்வை என்றது நாம இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஹதீஸ் வந்து 1719 ஹதீஸா இருக்கு. அதே மாதிரி புகாரில வந்து 5814 ஹதீஸா இருக்கு. நறுமணம் பூசுதல். இறந்தவரின் உடலில் துர்நாற்றம் வந்தால் அதை மறைப்பதற்காக நறுமணம் பூசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மரணித்தவரின் உடலுக்கு நறுமணம் புகை காட்டினால் 3 தடவை காட்டுங்கள். இந்த ஹதீஸ் வந்து அஹமதுல இடம்பெற்றிருக்கு. 1413வது ஹதீஸ். அதாவது இறந்தவர்களுக்கு நீங்க நறுமணம் பூசுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது புகை காட்டினால், மரணித்தவரின் உடலுக்கு நறுமணம் புகையும் காட்டுவாங்க இல்லையா? நம்ம சாம்பிராணி புகையெல்லாம் காட்டுவோம். அந்த மாதிரி நீங்க 3 தடவை காட்டுங்க அப்படின்றத அல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மேற்கண்ட ஹதீஸ்களில் இருந்து இறந்தோரின் உடலுக்கு நறுமணம் பூசுவது சுன்னத் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். பின்வரும் செய்திகளிலிருந்து அதனை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எஹ்ராம் கட்டிய ஒருவர், இது ஏற்கனவே நம்ம இந்த செய்தியை படிச்சிருக்கோம். எஹ்ராம் கட்டிய ஒருவர் அரஃபா மைதானத்தில் தமது வாகனத்தில் மீது இருந்தார். திடீரென தனது வாகனத்திலிருந்து அவர் கீழே விழுந்து விட்டார். அவரது கழுத்தை முறித்து கொன்று விட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது உடலை இலந்தை இலை கலந்த நீரால் நீராட்டி 2 ஆடைகளால் பிரேதத்தை
உடை கஃபன் அணிவீங்கள், அவரது உடலுக்கு நறுமணம் பூச வேண்டாம், அவரது தலை மறைக்க வேண்டாம், ஏனெனில் எஹ்ராம் கட்டியிருந்த அவர் மறுமை நாளில் தல்பியா லப்பைக் சொல்லிக் கொண்டிருப்பவராக எழுப்பப்படுவார் என கூறினார்கள். இந்த ஹதீஸ் வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், நூல் புகாரில் இருக்கு, 1265 ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து எஹ்ராம் கட்டியவங்களுக்கான ஒரு சட்டத்தை நம்ம சொல்றோம். சாதாரணமா அந்த எஹ்ராமுடைய அந்த துணியில இறக்காதவங்களுக்கான சட்டம் என்பது அது தனி, இது தனி என்பதை நம்ம விளங்கி கொள்ளலாம். எஹ்ராம் அணிந்தவருக்கு மட்டுமே நறுமணம் பூச நபிகளார் தடை செய்துள்ளார்கள். எனவே மற்றவர் நறுமணம் பூசி கொள்ளலாம் என்பதை அறியலாம். கிப்லா நோக்கி வைக்க வேண்டுமா? நிறைய பேர் இந்த விஷயங்களில் நிறைய வாதம்லாம் செய்வாங்க. அதாவது ஜனாசா கொண்டு வந்தா கிப்லாவை முன்னோக்கி வைங்க, கிப்லா முன்னோக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதற்கு தெளிவான இப்போ விளக்கம் வரப்போகுது. மரண தருவாயில் இருப்பவர்களை கிப்லாவை முன்னோக்கியவர்களாக வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து சில முஸ்லிம்களிடத்தில் நிலவுகின்றது. ஆனால் அவை கட்டாயம் அல்ல. அல்லாஹ்வின் தூதரே, பெரும் பாவங்கள் எவை என்று ஒருவர் வினவிய போது அவை 9 என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, நியாயமின்றி முஸ்லிமை கொல்வது, போரின் போது புறமுதுகை காட்டு ஓடுவது, இனநம்பிக்கை கொண்ட அப்பாவிகளான பத்தினி பெண்கள் மீது அவதூறு கூறுவது, சூனியம் செய்வது, வட்டியை புசிப்பது, அனாதைகளின் செல்வத்தை உண்பது, முஸ்லிமான பெற்றோர்களை நோவினை செய்வது, உங்களில் வாழ்வோருக்கும் இறந்தவருக்கும் கிப்லாவாக அமைந்திருக்கும் சங்கைமிகு ஆலயத்தில் தடுக்கப்படுவற்றை செய்தல் அப்படின்றத 9 விஷயங்களை பட்டியலிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சில ஹதீஸ்களில் பெரும் பாவங்கள் 7 பாவங்கள் வரும். இதுல 2 கூடுதலாக வந்திருக்கு. இந்த ஹதீஸில் அப்துல் ஹமீது பின் சினான் என்பவர் இடம் பெற்றிருக்கிறார். இவர் யார் என அறியப்படாதவர். பெரும் பாவங்கள் 7, அவை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, நியாயமின்றி முஸ்லிமை கொல்வது, போரின் போது புறமுதுகை காட்டு ஓடுவது, வட்டியை புசிப்பது, அனாதைகளின் செல்வத்தை உண்பது, பெற்றோர்களை நோய்வினை செய்வது, வாழ்வோருக்கும் இறந்தவருக்கும் கிப்லாவாக காபாவை தடுப்பது. இந்த ஹதீஸ் தப்ரானில் இடம்பெற்றிருக்கு. 13572 ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸில் அய்யூப் பின் உத்பா என்பவர் இடம்பெற்றிருக்கிறார். அவர் பலவீனமானவர் அப்படின்றத கூறப்பட்டிருக்கு. சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த போது ஃபர்ரா பின் மாரு பற்றி விசாரித்தார்கள். தனக்கு மரண வேலை நெருங்கிய போதும் தன்னை கிப்லாவை நோக்கி வைக்குமாறு ஃபர்ரா பின் மாரு என்பவர் இறுதி அறிவுரை செய்தார்கள். இதை அறிந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் இயற்கை நெறிப்பது நடந்து கொண்டார் என்று கூறினார்கள். ஹாக்கிம்ல 1305 ஹதீஸா இருக்கு. இந்த செய்தியில் நுஜும் பின் ஹம்மாத் என்ற பலவீனமான அறிவிப்பாளர் இடம்பெற்றுள்ளார். எனவே இந்த செய்தியும் பலவீனமானதாகும். இது தொடர்பாக ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் இல்லாததால் கிப்லாவை நோக்கி ஜனாசாவை வைக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. இறந்தவரை முத்தமிடலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பால்குடி சகோதரான உஸ்மான் பின் மல்வான் ரலி அவர்கள் இருந்த போது அழுது கொண்டே அல்லது கண்களில் கண்ணீர் மல்க அவரை முத்தமிட்டார்கள். அதாவது இறந்தவருக்கு நாம முத்தமிடலாமா அப்படின்ற விஷயத்தை நாம இந்த ஹதீஸ் மூலியமா நம்ம கேள்விப்படுறோம். அதாவது நாம இன்றைக்கு நம்முடைய தாய் இருந்தாலோ, தந்தை இருந்தாலோ, சகோதரன் இருந்தாலோ, சகோதரி இருந்தாலோ, பிள்ளை இருந்தாலோ, நமக்கு உள்ளத்துல அளவு கடந்த பாசம், அளவு கடந்த நமக்கு உள்ளத்துல அந்த ஏக்கம், நம்மை விட்டு போகக்கூடிய அந்த மிகப்பெரிய துக்கம், நம்ம என்ன செய்வோம் சொன்னா அந்த பிரியக்கூடிய அந்த தருணத்துல அவரோட நம்ம முத்தம் கொடுப்போம், கடைசியாக முத்தம் கொடுத்து அனுப்பி வைப்போம். அது மாதிரி இந்த ஹதீஸ் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்குடி சகோதரன் உஸ்மான் பின் மல்வான் ரலி அவர்கள் இருந்த போது அழுது கொண்டே அல்லது கண்களில் இது மாதிரி கண்ணீர் மல்க அவர் முத்தமிட்டார் அப்படின்ற ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸின் 3வது அறிவிப்பாளர், அதாவது இந்த ஹதீஸுடைய தரத்தை சொல்றாங்க. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் ஆசிம் பின் உபைதுல்லா பின் ஆசிம் என்பவர். இவர் பலவீனமானவர். இப்போ இந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பலவீனமானவர், அதாவது இது லைஃபான ஹதீஸ், ஜைஃபான ஹதீஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்போது அது நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, எது நமக்கு மார்க்கம் வலியுறுத்துதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆனால் மசாயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
நமக்கு ஆலிமுலமாக்கள் என்ன சொல்றாங்களோ இந்த புத்தகத்தின் அடிப்படையில் எப்படி மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் அதன் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை நாம பேணக்கூடிய மக்களாக மாறுவோம். அதே மாதிரி விருப்பத்திற்குரிய ஒருவர் இறந்த பின் அவரை முத்தமிடுவதற்கு நேரடியாக எவ்வித ஆதாரமும் இல்லை. அதாவது முத்தம் கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய தனது மகனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் இறந்துவிட்ட ஒருவருக்கு அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக முத்தமிடலாம். ஆனால் கட்டாயம் இல்லை. கண்டிப்பா முத்தம் கொடுக்கணுமா இறந்தவங்களுக்கு அப்படின்றத கட்டாயம் இல்லைன்றத இந்த விஷயத்தில் நம்ம புரிந்து கொள்ளலாம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அவருடைய குழந்தை இப்ராஹிம் வளர்ந்த அந்த அபு சைஃப் என்று கொல்லரின் வீட்டுக்கு சென்றோம். அவர் இப்ராஹிமின் பால்குடி தாயாருடைய கணவர் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிமை தூக்கி முகர்ந்து முத்தமிட்டார்கள். மற்றொரு முறை நாங்கள் வீட்டில் நுழைந்தோம். அப்போது இப்ராஹிமின் உயிர் பிரிந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் நீர் நிறைந்து பொழிந்தன. இதை கண்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே தாங்களா அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் பின் புதல்வரே என்று கூறிவிட்டு தொடர்ந்து அழுதார்கள். பிறகு கண்கள் நீரை சொரிகின்றன, உள்ளம் வாடிக்கொண்டிருக்கின்றது. எனினும் இறைவன் விரும்பாத எந்த வார்த்தையும் நாங்கள் கூற மாட்டோம். இப்ராஹிமே நிச்சயமாக நாங்கள் உனது பிரிவால் அதிக கவலைப்படுகின்றோம் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. 1303வது ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. அடுத்தபடியாக ஆண் ஜனாசாவை பெண்களும் பெண் ஜனாசாவை ஆண்களும் பார்க்கலாமா? இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம், மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுவாக இருக்கு. இந்த கேள்வியாகவும் இருக்கு. உயிரோடு இருக்கும் போது ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் எந்த ஒழுங்குகளை கடைபிடித்து பார்ப்பது அனுமதி உள்ளதோ அதே போல் ஆண் இறந்து விட்டால் பெண்களும் பெண் இறந்து விட்டால் ஆண்களும் பார்ப்பதற்கு தடை ஏதும் நபிமொழிகளில் இல்லை. எதை வைத்தும் சொல்ல முடியாது. அது இன்றைக்கு நாம சர்வசாதாரணமாக நம்முடைய சகோதரிகள் நம்ம எப்படி போய் ஹிஜாபோடு தான் பார்க்கிறோம். சரிங்களா? ஹிஜாபோடு பார்க்கிறோம், பேசுறோம், அவங்களுக்கு செய்திகளை சொல்றோம். சரிங்களா? கடைக்கு போறாங்க, பேசுறாங்க, எல்லா மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கவா செய்யுது. அப்போ உயிரோடு இருக்கும் போது எந்த மாதிரி பார்க்கிறோமோ அதே போலத்தான் இறந்த பிறகு அதை விட கூடுதலான அவங்களுக்கு ஆடைகள் தான் இருக்க தவிர அப்போ பார்க்கறதுக்கு மார்க்கத்துல எந்த விதமான தடையும் சொல்லவில்லை என்ற இந்த விளக்கம் நமக்கு தராங்க. அதே மாதிரி பொறுமையை மேற்கொள்ள அறிவுரை வழங்குதல். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புதல்வியரில் ஒருவர் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தமது குழந்தை அல்லது தம் மகன் இறக்கும் தருவாயில் இருப்பதால் உடனே வரும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அனுப்பினார். செய்தி கொண்டு வந்தவிடம் என் மகனிடம் சென்று எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாஹ்வுக்குரியதே, ஒவ்வொன்றுக்கும் அவனிடமும் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு. எனவே பொறுமையாக இருந்து நன்மையை எதிர்பார்க்க சொல் என்று கூறி அனுப்பினார்கள். அவர் சென்றுவிட்டு திரும்பி வந்து தாங்கள் மகள் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு தாங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என கூறுகிறார் என்று உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடன் சாத் பின் உபாதா, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு ஆகியோரும் சென்றனர். அவர்களுடன் நானும் சென்றேன். வீட்டுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் குழந்தை கொடுக்கப்பட்டது. இற்றுப்போன பழைய தோல் பையில் இருப்பதை போன்று குழந்தையின் மார்பு ஏறி இறங்கிற்று. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களில் கண்ணீரை சொரிந்தன. சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே, என்ன இது, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அல்லாஹ் தன் அடியார்கள் உள்ளங்களில் ஏற்படுத்திய இரக்க உணர்வாகும். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களில் இரக்கமுடையவருக்கே இரக்கம் காட்டுகின்றான் என்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் இடம்பெற்றிருக்கு. 1682வது ஹதீஸ். இது ஜைனப் ரலியல்லாஹுடைய மகன் இருக்கும் போது தருவாயில இந்த ஹதீஸ் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். துன்பம் ஏற்பட்ட முதல் கட்டத்தில் அதை தாங்கிக் கொள்வது தான் பொறுமையாகும். துன்பம் வந்தவுடன் புலம்புவதை எல்லாம் புலம்பிவிட்டு பதற்றத்தை எல்லாம் வெளிப்படுத்திவிட்டு பிறகு இறுதி கட்டத்தில் நான் அமைதியாக இருக்கின்றேன் என்று கூறினால் அது பொறுமை ஆகாது. உங்களை ஓரளவு பயம் மற்றும் பசியை கொண்டும் செல்வங்கள், உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றை குறைத்தும் நாம் சோதிப்போம்.
பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. அவர்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், நாங்கள் அவனிடமே திரும்பக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களின் இறைவனிடமிருந்து மன்னிப்பும் அருளும் உள்ளது. அவர்களே நேர்வழி பெற்றோர்கள். அல் குர்ஆன் சூரே பக்ரா 155வது வசனம், 156வது வசனம், 157வது வசனம். மேற்கண்ட வசனத்தின் அடிப்படையில் இறப்பு செய்தியாக கேட்டால் பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும். ஒரு அடக்க ஸ்தலமிடம் கபர் அருகில் அழுது கொண்டிருந்த ஒரு பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்ற போது, அல்லாஹ்வை அஞ்சுக்கொள், பொறுமையாக இரு என்றார்கள். அதற்கு அப்பெண், என்னை விட்டு அகன்று செல்வீராக, எனக்கு ஏற்பட்ட இத்துன்பம் உமக்கு ஏற்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரியாம அந்த பெண் சொல்றாங்க. யார் என அறியாமல் கூறினாள். அவரிடம் உரையாடியவர் நபி என கூறப்பட்டதும் அப்பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். வந்து அங்கே நபி அவர்களுக்கு காவலாளிகள் எவரும் இருக்கவில்லை. நான் உங்களை யாரென அறியவில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினாள். பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கை கொள்வதே என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது அழகான ஒரு சம்பவம், அழகான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதாவது பொறுமை என்பது எப்போ நமக்கு துக்கம் வருதோ, எப்போ சோதனை வருதோ, அப்போ அதை நாம கையாளுதுதான் பொறுமை. புலம்பி விட்டுட்டு பேசிட்டு திட்டிட்டு எல்லாமே செஞ்சுட்டு பிறகு அதுக்கு பேர் பொறுமை கிடையாது என்பதை அழகா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில இருக்கு. 1283வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. பொறுமைக்கு கூலி சுவனமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகிறான், ஏநம்பிக்கையுள்ள என் அடியார் அவருக்கு பிரியமான ஒருவரது உயிரை நான் கைப்பற்றி விடும்போது நன்மையை நாடி பொறுமையை காப்பாரானால் சொர்க்கமே அவருக்கு நான் வழங்கும் பிரதிபலனாக இருக்கும். புகாரில் இடம்பெற்றிருக்க இந்த ஹதீஸ் 6424வது ஹதீஸா இருக்கு. ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்னிடம் சொர்க்கவாசிகளில் ஒரு பெண்மணியை உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார்கள். நான் சரி காட்டுங்கள் என்று சொன்னேன். அவர்கள், இதோ இந்த கருப்பு நிற பெண்மணிதான் இவர் ஒரு தடவை நபி அவரிடம் வந்து, நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்படுகிறேன், அப்போது என் உடலிலிருந்து ஆடை விலகி உடல் திறந்து கொள்கிறது, ஆகவே எனக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நினைத்தால் பொறுமையாக இருக்கலாம், இதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீ விரும்பினால் உனக்கு குணமளிக்கும்படி அல்லாஹ்விடம் நான் வேண்டுகின்றேன் என்றார். இப்பெண்மணி, நான் பொறுமையாகவே இருந்து விடுகிறேன், ஆயினும் வலிப்பு வரும்போது ஆடை விலகி என் உடல் திறந்து கொள்கிறது, அப்படி திருக்காமல் இருக்க அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார். அவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பெண்ணுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 3032வது ஹதீஸா இருக்கு. புகாரில 3652வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அதாவது பொறுமைக்கு கூலி சோனமே என்பதை அல்லாஹ் ஒரு சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த சோதனையின் மூலமாக நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் அவருக்கு சோனம் தருகின்றான், சொர்க்கத்தால் அளிக்கிறான் சொல்லும் போது நமக்கு ஏற்படக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் நம்ம பொறுத்து கொண்டு அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய நன்மக்களா இருக்கணும். அடுத்ததாக, இறந்தவரின் குடும்பத்திற்கு உணவு தயாரித்து கொடுத்தல். அதாவது ஒவ்வொரு சட்டமா ஒவ்வொரு விஷயமா நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். ரொம்ப ஒரு அருமையான விஷயமா இருக்கு. என்னன்னு கேட்டா, நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுல யாரும் சமைக்க மாட்டாங்க. மௌத்தா போன வீட்டுல எப்படி சமைக்க முடியும்? அப்போ அது யார் பொறுப்பு ஏற்கணும்னு சொன்னா, அண்டை வீட்டார்கள், சொந்தங்கள், பந்தங்கள் தான் அது பொறுப்பேற்றணுன்றதா இதில் நம்ம படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஒருவர் இறந்து விட்டால் அவ்வீட்டார் சோகமாக இருப்பார்கள், அவர்கள் சமைக்கும் மனநிலை இருக்க மாட்டார்கள். எனவே அவர்களுக்காக மற்றவர்கள் உணவளிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் கூறிய அழகிய அறிவுரையாகும். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தா போரில் கொல்லப்பட்ட செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் ஜாஃபரின் வீட்டிற்காக கவலை தரும் செய்தி வந்துவிட்டதால் அவரது குடும்பத்திற்காக உணவு சமைத்து கொடுங்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில இருக்கு. 919வது ஹதீஸா இருக்கு. இவருடைய வீட்டிலேயே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு உறவினர்களும் அண்டை வீட்டாரும் போய் சாப்பிடும் நிலை மக்களிடம் உள்ளது. இது நபி வழிக்கு முரணானதாகும், மனிதாபிமான மற்ற செயலாகும். அதாவது எந்த வீட்டுல மௌத்தா போயிருக்காங்களோ அந்த வீட்டிலேயே சமைக்கிறது, அந்த வீட்டுல சாப்பிடுறது என்பது இது நபி வழிக்கு மாற்றமானது அப்படின்றத இந்த ஹதீஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அடுத்ததாக,
யாசின் ஓதலாமா, அதாவது இறந்தவர்களுடைய வீட்டில யாசின் ஓதலாமா அப்படின்றத இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதான் செய்யறாங்க. இறந்துட்டாங்கன்னா அங்கே கூடி நின்று ஒரு கும்பலாக கூட்டமாக இருந்து யாசின் ஓதுறத நம்ம கண்கூடா பாக்குறோம். அதை பத்தி இந்த விஷயம் நம்ம தலைப்புல பேச போறோம். மரணிக்கும் தருவாயில் இருப்பவருக்கு அருகில் யாசின் ஓதும் நடைமுறை பெரும்பாலான முஸ்லிம்களிடத்தில் உள்ளது. இதற்கு ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இல்லை. உங்களில் மரண வேலை நெருங்கியவர்களுக்கு யாசின் ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு ஹதீஸ நிறைய உலமாக்கள் காட்டுவாங்க. அதற்கான பதில் வரும் இன்ஷா அல்லாஹ். இது இப்னு ஹிஃபான்ல 3002வது ஹதீஸா இருக்கு. வேறு பல நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அனைத்து ஹதீஸ்களும் மாகில் பின் யாசர் ரலி கூறியதாக அபு உஸ்மான் என்பவர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அதாவது ஒரு ஹதீஸ் வந்துருச்சுன்னு சொன்னா அதை அறிவிக்கக்கூடியவர் யாரு, பலவீனமானவரா நம்பகமானவரா என்று பார்த்து தான் அதை நாம முடிவெடுக்கணும். அந்த பட்சத்துல அலிமுலமாக்கள் நமக்கு விளக்கம் தராங்க. இந்த விஷயத்தை பாருங்க. அபு உஸ்மான் அவர்கள் யார் என்று அறியப்படாதவர் என்று ஹதீஸ் துறை அறிஞர்கள் கூறுகின்றனர். எனவே இது பலவீனமான ஹதீஸ் ஆகும். யாசின் அத்தியாயம் குர்ஆனின் இதயமாகும். அல்லாஹ்வையும் மறுமையையும் நாடி அதை ஓதுபவர் மன்னிக்கப்பட்டவராவார். நீங்கள் உங்களில் மரண வேலை நெருங்குபவரிடம் அதை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். ஒரு ஹதீஸையும் இன்னொரு ஹதீஸையும் மேற்கோள் காட்டி சொல்றாங்க. இந்த ஹதீஸும் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இப்ப தரம் சொல்றாங்க பாருங்க. இந்த ஹதீஸ் வந்து அஹமத்ல இருக்கு. அதாவது 20315வது ஹதீஸ். இந்த செய்தியில் பெயர் சொல்லப்படாத ஒரு வருகிறார். அவர் யார் என்று அறியப்படாதவர் காரணத்தினால் இந்த செய்தி பலவீனமானதாகும். அதாவது ஹதீஸ்கள் கலையில நம்ம பார்க்கணும், ஆலிமுலமாக்கள் அதுதான் நமக்கு வகுத்து தராங்க. ஒரு ஹதீஸ் நம்பகமானதா, அந்த ஹதீஸ் நம்ம பின்பற்றக்கூடிய தகுதியான ஹதீஸா, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களா என்பதற்கான அந்த ஹதீஸ்களுடைய கலையில நம்பகமானவர்கள் சரியான விஷயத்துல அந்த தரவரிசை பட்டியல்ல சொல்லக்கூடியவங்களை சரியான அதாவது அறிவிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களா, நம்பகமானவர்களா இருக்கிறாங்களா அப்படின்றத பார்த்துதான் ஆலிமுலமாக்கள் நமக்கு இந்த ஹதீஸ்களை தொகுத்து வழங்குறாங்க. அப்போ யாசின் ஓதலாமா என்று சொல்லக்கூடிய விஷயத்துல மரணித்தவருடைய வீட்டில சுத்தி உட்கார்ந்து யாசின் ஓதலாமான்னு சொன்னா அது ஓதக்கூடாது. அது சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் நம்பகமான ஹதீஸ் இல்ல, தரமான ஹதீஸ் இல்லை என்பதை நாம இதன் மூலியமா விளங்கி கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக நம்முடைய வீடியோ இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். இதுவரை நாம கேட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில நாம நினைத்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த ஆடியோ படிக்க முடியாதவர்களுக்காக நம்ம இந்த ஆடியோ போடுறோம். உங்களுக்கு நேரம் காலங்கள் இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இன்னும் அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். குடும்பத்துடன் படித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எந்த எண்ணத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக இந்த ஆடியோ நம்ம போடுகின்றோமோ அல்லாஹ் அதை நம்ம முழுமைப்படுத்துவானாக. அல்லாஹ் நம்ம அதிகமாக கல்வியானத்தை கொடுப்பானாக கூறிக்கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன், எனது இந்த வாசிப்பை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.